அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் இருக்கார், மிஸ்டர் ராஜ் சார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவருடைய ட்விட்டரில் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வெளியிட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் காலையில் சர்வேர் எக்ஸாமும் மதியம் கிளாஸ்மேட் எக்ஸாம் நடக்குது. ஸோ டிராஃப்ட்மேன் எக்ஸாம் மதியமும் நடக்குது, உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேர் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணவங்களில் பல பேர் இருப்பாங்க. அதில் இவங்க அதில் எத்தனை பேர்த்த உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வேயரில் 17,055 பேரும், டிராஃப்ட்ஸ்மேனில் 14,469 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க டோட்டலாக இந்த எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ண எத்தனை பேர் அப்படின்னு நம்ம தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணப்பட்டவங்க தான் எவ்வளோ பேர். இதில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தெரியாது இல்லையா? அது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னன்னா, எத்தனை பேருக்கு சில பேர் காலையும் மதியம் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா? அதுவும் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணோம்னா இந்த எண்ணிக்கை இன்னும் குறைவாக தான் ஆகும். ஸோ எக்ஸாம் எழுத அப்ளை பண்ணவங்க பல பேர் இருப்பாங்க. அது சில பேருக்கு ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அந்த ஹால் டிக்கெட் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களோட எண்ணிக்கை தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது. ஆனால் இவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வராமல் போகிறவங்க இருப்பாங்க, சும்மா பேருக்கு படிச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுதுங்க இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரே நபர் காலையும் மாலையும் எக்ஸாம் எழுதுவார். அப்போ அவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா? ரெண்டுலேயுமே இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், போஸ்ட் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும், ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதுக்குள்ளே என்டர் ஆவாங்க. ஸோ அதனால என்னென்னா, இவ்வளோ எக்ஸாம் எழுதுறாங்களே, போஸ்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். ஸோ நல்ல முறையாக எக்ஸாம் எழுதிட்டு நல்ல முறையாக வாங்க. தேங்க்யூ.